ராஜேஸ்வரி, ராமநாதபுரம் மாவட்டத்தையே புரட்டி போடும் அளவுக்கு நூற்றாண்டில் இல்லாத அளவுக்கு கடுமையான அதி கனமழை பொழிவு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம், மண்டபம் ஆகிய இடங்களில் தொடர்ச்சியாக அதி கனமழை பெய்திருக்கிறது. பாம்பனில் மட்டும் கடந்த 3 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது. ராமேஸ்வரத்தில் 6 மணி நேரத்தில் 41 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது. தங்கச்சி மடம் பகுதியில் 32 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது. மண்டபத்தில் 26 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. பாம்பனை பொறுத்தவரை 125 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகபட்சமாக மழை பெய்திருக்கிறது. இதே போல ராமேஸ்வரம் பகுதியில் 1955ஆம் ஆண்டு 22 சென்டிமீட்டர் மழை பெய்த சூழ்நிலையில் இன்று 3 மணி நேரத்திலேயே 19 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. 26 சென்டிமீட்டர் அளவுக்கும் அதிகமான அதிகனமழை பாம்பன் பகுதியில் மட்டும் பெய்திருப்பதால் ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டத்தையே மழை புரட்டி போட்டிருக்கிறது. வறட்சி மாவட்டமாக கருதப்படும் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம், பாம்பன் மற்றும் தங்கச்சி மடம் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையில் இன்று பாம்பன் பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்டு அதி கனமழை பொழிந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் கரை புரண்டு ஓடக்கூடிய சூழ்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பொழிந்து வருகிறது. ராமேஸ்வரத்தில் 41 சென்டிமீட்டரும், பாம்பனில் 23 சென்டிமீட்டரும், தங்கச்சி மடத்தில் 32 சென்டிமீட்டர், மண்டபத்தில் 26 சென்டிமீட்டர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் மற்றும் அதிக கனமழை பொழிந்த பாம்பன் ஆகிய பகுதிகள் கடற்கரை பகுதி என்பதால் அந்த பகுதி மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் நகர்ப்புற பகுதி மற்றும் அதிகமான குடியிருப்புகள் இருந்த பகுதி என்றால் அந்த பகுதியை மழை வெள்ள நீர் சூழ்ந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த மாவட்ட மக்கள் துண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு மேக வெடிப்பால் அதிக கனமழை பொழிந்திருக்கிறது. 41 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது மிக அதி கனமழையாகும். ராமேஸ்வரம் பகுதி கடற்கரை பகுதி, இதே போல பாம்பன் பகுதியும் கடலோர பகுதி என்பதால் இந்த மேக வெடிப்பினால் மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு மற்றும் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. இருந்த போதிலும் தொடர் கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை கடந்த 2 நாட்களாகவே பாதிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் இந்த அதி கனமழையால் ராமநாதபுரம் மாவட்டமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. கொட்டும் கனமழையால் அந்த மாவட்டமே புரட்டி போடப்பட்டிருக்கிறது. முக்கிய பகுதிகளான ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம், மண்டபம் ஆகிய 4 இடங்களுமே கடலோர பகுதி. அந்த பகுதியில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் 41 சென்டிமீட்டர் ராமேஸ்வரத்தில் மட்டும் பெய்திருக்கிறது. இது கடந்த நூற்றாண்டில் இல்லாத மழைப்பொழிவு என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதே போல பாம்பன் பகுதியிலும் 23 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருப்பது இதுதான் முதல் முறை. 1955ஆம் ஆண்டு 22 சென்டிமீட்டர் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பொழிந்திருக்கிறது. அதற்கு பிறகு இப்போது அந்த அளவை தாண்டி 2 மடங்கு கனமழை பொழிந்திருக்கிறது. இதே போல தங்கச்சி மடத்தில் 32 சென்டிமீட்டரும், மண்டபம் பகுதியில் 26 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பெய்திருப்பதால் ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டமே மழை வெள்ளத்தில் மிதக்கிறது என்று அந்த மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கைகள் மற்றும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதால் முடங்கி போயுள்ள மக்களுக்கு அனைத்து நிவாரண உதவிகளையும் போர்க்கால அடிப்படையில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. ராஜேஸ்வரி.